ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து பூந்தி லட்டு தான் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு ஆர்டருக்காக தான் செய்ய போகிறேன். 50 லட்டு ஆர்டர் கேட்டிருக்கீங்க நண்பர்களே. அதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டாக்டர்கிட்ட வைஃப் தான் என்கிட்ட கேட்டிருக்கா. ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட வைஃப் தான் கேட்டிருக்கிறா. அதுக்காக தான் நான் இப்போ செய்ய போகிறேன் நண்பர்களே. செம்மையான பூந்தி லட்டு, நல்ல தித்திப்பான பூந்தி லட்டு செய்ய போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க சுவையான சூப்பரான தித்திப்பான பூந்தி லட்டு செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் தீபாவளிக்கு பார்த்து செய்யுங்க, சரியா? வாங்க செய்யலாம். இப்போ பூந்தி லட்டு செய்கிறதுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் நண்பர்களே, பார்த்தீங்களா? இப்போ இந்த கடலை மாவை நாங்கள் அரிச்சு எடுப்போம். இது ஜூட்டு அண்ணா கடலைமா, அண்ணா பேர், அக்கா இல்லை அண்ணா, அக்கா மலை கப்சி. இது அரிச்சு எடுத்து தான் செய்யணும். ஏன்னு சொல்லுங்கள் நண்பர்களே, இந்த கடலைமா வந்து இப்படி இந்த இப்படி கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும் பாருங்க, ஹாட் ரன். அப்போ அந்த எங்களுக்கு இப்படி அரிச்சிட்டு செய்யக்குள்ள நாங்கள் கரை கேட்க ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும். அதால் கண்டிப்பாக இப்படி அரிச்சே நாங்கள் செய்யணும். இங்கே பாருங்க ஹாட் ரன். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் இங்கே பாருங்கள். இதுக்கும் இந்த கடலை அரிச்சதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அதால் அரிச்சு எடுப்போம் நல்ல வடிவாக. அப்போ தான் அந்த கடலைமா அப்படி கட்டிப்பட்டுருக்கிறதெல்லாம் நல்ல வடிவாக அரிச்சு எடுத்தோம்னா கரை கேட்க நல்ல வடிவாக கரைப்பட்டு வரும். அப்போ பொரிக்கிறதுக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா கடலைமாவையும் 2 பேக்கெட் கடலைமாவையும் அரிச்சு எடுத்துகிட்டு வரேன். இப்போ மாவெல்லாம் அரிச்சாச்சு பாருங்கள், கடலைமா. இது எல்லாத்தையும் எடுத்து இந்த கிண்ணத்தில் போடுவோம். அரிச்சோன்னு பார்த்தீங்களா அப்படி கட்டிப்படாமல் வந்திருக்குண்டு, அதுதான் அரிக்கிறது. ஏன்னா அந்த கட்டி படுறண்டில் இந்த உருண்டை மாதிரி இருக்கும் கடலைமா, அதில் பேக் பண்ணிக்க. அதை நாங்கள் அரிச்சு எடுத்தோம்னா இப்படி வந்துடும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இனி வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். ஆக கணக்கை சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் கணக்காக. மழை வந்துட்டா சரி. 5 மணி என்னோடனே இங்கே கொழும்புல மழை, காலமாக முழுக்க வெயில். என்ன இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்துருக்குறேன். இது வந்து மஞ்சள் கலர் எடுத்துருக்குறேன். கணக்கையில் ஒரு கொஞ்சமாக போதும் சேர்த்தோம்னா ஒரு மஞ்சள் கலர் கொடுக்கும். இனி தண்ணியை நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு தண்ணியை விட்டு கரைச்சி எடுக்கணும். இந்த ஃபுட் கலர் வந்து இது வந்து ஒரு ஓடர்ன்றதுக்காகத்தான் நான் சேர்க்குறேன். அதை விட சில சாப்பாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்தே ஆகணுமென்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் அது சேர்க்குறது உங்களோட விருப்பம், சரியா? இது வந்து இந்த சேர்த்தா தான் ஒரு மஞ்சள் கலர் கொடுக்கும். இனி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுக்கணும். தண்ணின்ற அளவுகள் எனக்கு சரி சொல்ல தெரியாது, கணக்காக நாங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி விட்டு கரைச்சி எடுக்கணும். இப்படி நல்லா இந்த மாதிரி கரைச்செடுக்கும். இந்த காணாது இல்லைங்களா, சேர்த்து கரைச்செடுக்கும். இப்போ பாருங்க இந்த மாதிரி கரைச்சி கொண்டு வரேன். தண்ணியும் ஒரேடியாக கவிட்டு ஊற்றக்கூடாது, எந்த சங்கம் பொறுப்பேக்காது. பார்த்து கொஞ்சமாக இப்போ இன்னொரு கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ பாருங்க நண்பர்களே, நல்லா கரைச்சி விட்டாச்சு. மழை ஜெகஜோதி மழை தூருது. இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இப்படி கரண்டியால் நாங்கள் அப்படி பின்பக்கம் பார்க்க இப்படி இருக்கணும். இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆக கண்ணாடியாக தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது, கரண்டியில் பார்க்க இப்படி இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டாச்சு. நாங்கள் பொரிச்சு எடுப்போம். இப்போ இனி பொரிச்செடுக்க போகிறேன். அடுப்பை போட்டுவான். சட்டியை வச்சுட்டு எண்ணெயை விடுவோம். விடுவோமா காணுமே. எண்ணெய் சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இனி பொரிக்க போகிறேன். என்னிட்ட வந்து பூந்தி கரண்டி இல்லை. உங்கள்கிட்ட அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதால் பொரிக்கலாம். நான் இதெல்லாம் பொரிச்செடுக்க போகிறேன்.
இதுவும் அதே மாதிரி தான். இப்படி இது இல்லைன்னு சொன்னாலும் சின்ன ஓட்ட கரண்டி இருக்கும், அதால் கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம், நல்லா வரைஞ்சி பாருங்க. மாவை எடுத்து இந்த மாதிரி இதை கடை பாருங்க, மேலுக்கு இப்படி தேய்ச்சி விடுவோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். கரண்டி இருக்கத்தாங்க பாருங்க, பொரியட்டும். இப்போ பாருங்க பொரிஞ்சிட்டு இந்த மாதிரி கொதி அடங்கி பொறி விடணும். அதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய பார்த்தீங்களா. ஆகலும் முருக பொரியக்கூடாது. அது வந்து இந்த என்ன சொல்கிறது, நாங்கள் பூந்திக்கு போயின்னா இந்த கார பூந்தி செய்வோம், அந்த மாதிரி வந்துடும். இனி இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்செடுக்கணும். சரிங்களா, பாவி அடிக்கும். அப்போ நீங்கள் சுடு சொன்னால் இப்படி உயர்த்தி போட்டு இந்த மாதிரி ஊற்றலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இனி வந்து மிக்சி கப்பில் போட்டு 1-2 சுற்று சுற்றி எடுக்க போகிறோம். நாகப்பட்டை அரைக்கக்கூடாது, ஒரு 2 சுற்று 3 சுற்று அந்த மாதிரி சுற்றி எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் சேர்ப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுப்போம். இப்போ பாருங்கள் இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இனி வந்து இங்கால கஜுவையும் ப்ளம்ஸையும் நெய்யில் வந்து வறுத்தெடுக்க போகிறேன். சட்டி சூடாட்டுக்கு. இப்போ சட்டி சூடாகிட்டு நெய் சேர்க்குறேன். நெய் கொஞ்சம் சூடாட்டும். நெய் சூடாகிட்டு இங்கே ப்ளம்ஸ் எடுத்துருக்குறேன். இப்போ இந்த ப்ளம்ஸை வந்து இந்த நெய்யில் வறுத்தெடுப்போம். எல்லாத்தையும் சேர்ப்போம் கொஞ்சம் தான். இப்போ பாருங்கள் ப்ளம்ஸ் வந்து நல்லா சூப்பராக பொங்கி வருது. அதை எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த இதில் சேர்ப்போம். இனி மறுபடியும் சட்டியை வச்சுட்டு இங்கால கஜுவை வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்ப்போம். இதையும் வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்க காஜுவும் நல்லா நெய்யில் வறுபட்டுட்டு இந்த மாதிரி சரிங்களா. நீ அடுப்பை நிப்பாட்டி போட்டு வெயம் எடுத்து இங்கே அப்படியே நெய்யோடு சேர்க்க வேண்டிய. இப்போ சேர்த்தாச்சு. இனி வந்து சீனி பாகு காய்ச்சுவோம். இப்போ மறுபடியும் சட்டியை வச்சுட்டேன்னு பாருங்க, சூடாயிட்டு இதில் வந்து ஏலக்காய் எடுத்துருக்கேன், ஒரு 4-5 ஏலக்காய். இதை வந்து வறுத்தெடுப்போம். இனி இதை இந்த உரலில் போட்டு இடித்து எடுப்போம். அதுக்குள்ளே இங்கெல்லாம் சட்டியை வச்சுட்டு சீனி பாகு காய்ச்ச போகிறேன். இதில் சீனி எடுத்துருக்குறேன், 200 கிராம் மாதிரி எடுத்துருக்குறேன், சேர்க்குறேன். இதில் 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த சீனி நல்லா அந்த கம்பி பதம் இல்லை, அந்த ஒரு கம்பி பதம் பிசு பிசுப்பாக வந்தால் சரி. காய்ச்சி படாட்டுக்கு நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம்ட்டா நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கலாம். இப்போ இது காய்ச்சி படாட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காயை இடிச்செடுப்போம். இப்போ வேறு கொதிச்சு வந்து கொண்டிருக்கு. இங்கே ஏலக்காயை வறுத்து இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்போம். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக கலர் கணக்க இல்லை, ஒரு கொஞ்சம். இது நல்லா கொதிக்கட்டுது. இப்போ பாருங்க நல்லா காய்ச்சிப்பட்டு வருது. இதுக்கு கம்பி பதம் வேண்டி இல்லை, இந்த ஒரு 100 கம்பி பதம் வந்தாலே சரி. இந்த பார்த்தீங்க இப்படி வந்தாலே சரி. இனி நாங்கள் இறக்க வேண்டியதான். இப்போ இறக்கியாச்சு. இறக்கிட்டு இதில் ஊற்றி பிரட்ட வேண்டிய. ஒரு அடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பிரட்டி.
மாதிரி நல்லா பிரட்டி விடுவோம். அந்த எங்களுக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு கணக்காக பிரட்டி எடுத்தால் சரி. இப்போ பாருங்கள், எல்லா பாகையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி இப்படி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் ஏதோ உருண்டை பிடிப்போம். கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறட்டுக்கும். அதுக்குள்ளே நாங்கள் இரவு சாப்பாடு வெளியே பார்த்துட்டு வரோம். இப்போ பாருங்க, 5 நிமிஷம் விட்டு நான் இனி வந்து நாங்கள் லட்டை பிடிச்சி எடுப்போம். சூட்டோடையே பிடிச்சி எடுக்க வேண்டியதான். எங்களுக்கு தேவையான அளவுக்கு பிடிக்கும். ஆக சின்னது இல்லாமல் நான் கொஞ்சம் பெருசாகவே பிடிக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி அமர்த்தி பிடிக்கணும். இந்த விரலும் இந்த விரலாலையும் இப்படி ஈரத்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இறுகிடும். இல்லைங்களா? இந்த மாதிரி கடகடாண்டு எல்லாத்தையும் பிடிச்சி எடுக்கணும். அப்படி ஒரு சூப்பரான சுவையாக இருக்கும். இந்த ப்ளம்ஸ் காஜு எல்லாம் கடிபடைக்குள்ள நல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த இடத்தால் இப்படி அழுத்தம் கொடுத்து இப்படி பிடிக்கணும். இந்த மாதிரி கடகடண்டு எல்லாத்தையும் பிடிச்சி எடுப்போமா. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக லட்டெல்லாம் செய்து முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா 50 லட்டு அவங்க ஆர்டர் கேட்டிருந்தாங்க, 65 லட்டு வந்திருக்கு. சரி, அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது. சில பேர் கேட்பீங்க, அக்கா ஆர்டருக்கு செஞ்சுட்டு நீங்களும் அதில் சாப்பிட்றீங்கன்னு. சரியா, அதில் கூட வார்த்தை தான் நாங்கள் சாப்பிட்டு காட்டி உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, வாங்க இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா, ப்ளம்ஸ் காஜு எல்லாம் போட்டு சும்மா அந்த மாதிரி இருக்கும். அப்படி இறுகிடும். பார்த்தீங்களா நண்பர்களே, அப்படி இறுகணும். அப்படியே பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே கரைஞ்சு போகுது வாய்க்கு, தெரியுமா? காஜுவும் ப்ளம்ஸும் தான் பல்லுக்கு தடக்கப்படுது. மற்றெல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடுது. செம்மையா இருக்கு. இந்த ப்ளம்ஸோட சேர்த்து சாப்பிட நண்பர்கள் நல்லா இருக்கும். ப்ளம்ஸ் காஜு எல்லாம் சேர்ந்து வேற லெவல். பாருங்க இல்லைங்களா, ஆகலும் கல் மாதிரி இருக்காது. ஆனால் நல்லா அப்படி இறுகி செட் ஆகிடும். சுமையாக இருக்கும். அவன் காஜு ப்ளம்ஸ் எல்லாம் கழிவுடையது. ஆஹா, ஓஹோ, அருமை, அற்புதம். அப்படி இருக்கு. நியூட்டை கடுப்பாப்போம். அப்படி சாப்பிடுவோம். இனி பிறங்காலுமா நல்லா இருக்கேண்ணே. அந்த காஜு ப்ளம்ஸ் எல்லாம் கழிவுட செம்மையாக இருக்கேன். ஒவ்வொரு கடைக்கும் காஜு ப்ளம்ஸ் அப்படியே வந்து கொண்டே இருக்குது. இது வந்து நான் அரைச்சி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா முழு பூந்தியாகவே நீங்கள் செய்யலாம். பூந்தி கரடி இருக்குது, அதில் பொரிச்சு போட்டு நீங்கள் அப்படியே சீனி பானியை காய்ச்சி ஊற்றி காஜு ப்ளம்ஸ் நல்லா வறுத்துட்டு அப்படியே போட்டு கூட நீங்கள் உருண்டை பிடிச்சி செய்யலாம். ஆனால் இப்படி அரைச்சி போட்டு செய்யக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி எல்லாம் பூந்தியெல்லாம் சேர்ந்து அரைப்பட்டுருக்கேக்க அந்த காஜு ப்ளம்ஸ் எல்லாம் சேர்த்து கடிப்பட்டு சாப்பிட்டேக்க செம்மையாக இருக்கும். வயசானாக்கள் கூட விரும்பி சாப்பிடுவீங்க, சின்னாக்கள் கூட விரும்பி சாப்பிடுவீங்க. இப்படி செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேணுமெண்டா மறக்காமல் நீங்களும் சோபா சோஸுக்கு ஆர்டர் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய். செம்மையாக இருக்குது அந்த சுவா அப்படியே நாக்கில் நின்று நாட்டியம் ஆடுது நண்பர்களே. தெரியுமா? இப்போ எங்களுக்கு செய்யணும் நாங்கள் இன்னொரு நாளைக்கு யூடியூப்